வடிவேலா, உன் பொற்பாதம் சரணமப்பா. மீனாட்சி, அன்னைக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சீக்கிரமா பாத்துட்டு வந்து சொல்லு. அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. அக்காவுக்கு சுகப்பிரசவம் ஆயிடும். முருகன் கைவிட மாட்டான். அப்படியா? ஆமாங்க, குழந்தை தங்கச்சிலையாட்டம் இருக்கு. இவ்வளவு அழகான குழந்தைய நான் பார்த்ததே இல்லைங்க. சரி சரி, போய் ஆக வேண்டிய காரியங்களை பாரு. என்ன மகளா, உங்க அக்கா தவறி போயிட்டாங்க. அதிர்ச்சியா இருக்கு. அண்ணனை பறி கொடுத்தீங்க. 6 மாசம் ஆகிறதுக்குள்ள அண்ணியும் பறி கொடுத்துட்டீங்களே. ஐயோ என்ன சொன்ன? போக முடியாதா? ஏடா கழுத, அவன் சின்ன பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறான், நீ மாட்டேங்கிறியே. அரைஞ்சன பாரு. இப்ப போறியா இல்லையா? நான் போக மாட்டேன். போக மாட்டேன்? முடியாது முடியாது. முடியாதா? சரி சரி, அப்புறம் பேசிக்கிறேன். ராமு, அந்த பையன் உருப்படாதவன், நீயாவது ஒழுங்கா படிச்சுக்க. கூட கண்ணு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. ஏண்டா பழிச்சா காட்டு. போய் நல்லா தின்னுட்டு 2 கழுதை வாங்கி தரேன், அதையும் மேய்ச்சிட்டு வா. போறா. மங்களா, என்னங்க, குழந்தைக்கு ஏதோ ஆபத்தா? அப்படி ஏற்பட்டிருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? எதுக்காக வந்தீங்க? இதுக்காக. முதல்ல இதை வாங்கிக்க. இது எதுக்கு? நீ எனக்கு செய்ய போற உதவிக்கு. உதவியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். மங்களா, எங்க அண்ணனுடைய சொத்து பூராவும் எனக்கு சொந்தமாகணும். அதுக்கு நான் என்னங்க செய்யறது? சொல்றேன் கேளு. ரொம்ப காலமா எங்க அண்ணனுக்கு குழந்தைங்க இல்லாம இருந்ததுனால அவர் சம்பாதிச்ச அத்தனை சொத்தும் எனக்குத்தான் வந்து சேரும் நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா திடீர்னு எங்க அண்ணி கர்ப்பவதி ஆயிட்டாங்க. எங்க அண்ணி கர்ப்பவதியான 6வது மாசத்துல எங்க அண்ணன் தவறி போயிட்டாங்க. இப்ப அண்ணி செத்து போயிட்டாங்க. மங்களம், மிஞ்சி இருப்பது அந்த ஒரே ஒரு குழந்தைதான். அந்த சனியனை நீ எப்படியாவது கொண்டு தீர்த்துட்டா எங்க அண்ணன் சொத்து புறாவும் எனக்கே வந்து சேரும். ஐயோ, கொலையா? முடியாது, என்னால முடியாது. மங்களம், உன்னாலத்தான் அது சுலபமா முடியும். சும்மா அப்படி மருந்து கொடுக்கிற மாதிரி காரியத்தை லேசா முடிச்சிடும். கிடைக்க போறது 10,000 ரூபாய். 10 லட்சம் கொடுத்தா இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். தயவுசெய்து இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இல்ல இப்பவே போலீஸ்க்கு போய். மங்களம், நான் உன்னை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நீ ஒண்ணு போலீஸ்க்கு ஒண்ணு போக வேண்டாம். நானே இப்ப போயிடுறேன். நான் சொன்னது நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். எப்படியாவது அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம தீர்த்து கட்டிடு. ஐயோ, கொலையா? சரிங்க ஜமா. இந்த சின்ன பசங்களை அனாதை ஆக்கிட்டு கொலகாரப்பை ஆளே அகப்படாம போயிட்டானே, என்ன செய்யறது? யாராவது பெரியவங்க பாத்திருந்தா அப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கலாம். பாவம் சின்ன பையன்
அவனை யாரா கொலைகாரனை கேட்டா நேர்ல பார்த்தா சொல்லுவேன், மற்ற விவரம் ஒன்னும் தெரியாதுன்றான். இந்த நிலையில கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிரமம் தான். என்ன வேணும் மிஸ்டர் ராமகிருஷ்ணன்? வாங்க சார். ஐயாவுக்கு வேணுங்கிறத கவனி. அதல்ல கீழே இருக்குது பாருங்க, அது அது எடுங்க. இதுங்களா? இல்ல இல்ல, அது அதையும் கொண்டாப்பா. எங்க போறீங்க? கார்ல இருக்கிறவர்கிட்ட காமிச்சு வந்துடுறேன். பணம் கொடுக்காம கொண்டு போக கூடாது. அப்படியா?
வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணுமே. நான் எங்கங்க கஷ்டப்பட்டேன், நம்ம பசங்களுக்கு ஐடியா கொடுத்தேன், சக்சஸ் ஆயிட்டாங்க. அப்போ நம்ம பையங்க அவ்வளவு தேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். உங்க முன்னால இருக்கிற நகைகளே சாட்சி சொல்லுமே. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் இல்ல, நமக்கு பெரிய தலைவலியா இருந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா முடிஞ்சா. நான் அப்புறம் சொல்றேன். நான் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்து சேரலையே. இவ்வளவு இருக்குதுங்களே, போதாதா? என்னப்பா இது, மனுஷனுடைய ஆசைக்கு அளவா இருக்கு. இன்னும் நிறைய கொண்டு வா, சேர்த்து வைப்போம். கூட்டாளி ஏன் நம்ம பசங்கள்லாம் அதிகமா தொகை கேட்கிறானுங்க, அதனாலதான். ஜம்பு, உனக்கு வேணும்னா கேளு, நிறைய தரேன். அந்த பசங்களுக்காக நீ ஏன் வாதாடுற? இத பாரு, இத நான் மாத்திரமா எடுத்துட்டு போறேன். இதுல சரி பாதி உனக்கு உண்டு, சரிதானே? ஆமாமா, அவங்களுக்கு எது கொடுக்கணும்? நீங்க சொல்றது சரிதான். ஜம்பு, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, கட்டடம் கட்ட திட்டம் போடுற இன்ஜினியருக்கு தான் அதிக சம்பளம், அதை கட்டி முடிக்கிற கொத்தனாருக்கு நாள் கூலி. ஐ எம் வெரி சாரி. ஐசி, அந்த வேகன்சில வேற ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பண்ணணும். யார போடலாம்? வெரி குட் சாய்ஸ். ஓகே ஃபார் மீ. புதிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவியேற்பு. சமீபத்தில் கார் விபத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் டேனியலுக்கு பதிலாக ராஜமங்கலத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராமு மாற்றப்பட்டு இன்று பதவியேற்கிறார். அடே, இன்ஸ்பெக்டர் ராமுவை எங்க ஊர்ல இருந்து இங்க மாத்திட்டாங்களா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஊர்ல இருக்கிற பெண்டு பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா திருவடிய போக முடிஞ்சது. அவர் வந்தாரோ இல்லையோ, ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் கூட்டி அள்ளி குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. யாரே அவ்வளவு பெரிய கட்டிக்காரரா அவரு? மெல்ல சொல்றியாப்பா, காராக்கோட்டை கள்ளக்கடத்தல் கூட்டத்தை அப்படியே காராபூந்தி பட்டின மாதிரிலாம் கட்டி போட்டாரு. போங்கடா போங்க, அங்க உங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்கான், போங்க. எந்த இடத்துல? அதோ அந்த குளத்துல. அதோ பாருங்க. பெரியவங்க உதவி இல்லாம இனிமே தண்ணீர் இறங்க கூடாது. என்ன, நல்ல பிள்ளையா நடந்துக்கணும்.
குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் ராமு. குட் மார்னிங். ஐயா இன்ஸ்பெக்டர், என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ஏண்டா? டேய், அவர்தான் ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் அடிச்சு குப்பை தட்டியில போட்ட இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணா? ஆமாமா, தப்பு. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, வாங்க ஐயா, வணக்கம். உங்க வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. Please, தயவு செய்து இந்த ஹேட்டையும் பூட்ஸையும் கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல நான் எடுத்துக்கிட்டுமா? நாங்க கொடுக்கத்தான் போறோம். ஏய், அந்த ஸ்டூ எடுத்துட்டு வா. பிரதர், அந்த கோட்டை எடுத்து வாங்க. ரொம்ப டயர்டா இருக்கா? கேடா அண்ணே, தொப்பிக்காரண்ணே, அந்த தொப்பி எடுத்துட்டு வாங்க. Come on. Hey. சரியா இருக்கா? கேடா இந்தா கட்டம் ரெண்டு பேரும். ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு சொல்லுங்க, நானே பணத்தை கொடுத்தேன். பில் அனுப்புங்க. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், நான் அப்பவே என்ன சொன்னேன்? என்ன நடந்துச்சு? வாய்க்கு சக்கரை தாயா போடணும். வந்தது வந்தாரு மனுஷன், போட்டாரு பாரு ஒரு போடு. என்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இந்த பயலுங்க. இப்ப பாருங்க ஐயா, நாக்குட்டி மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் அவருடைய கைராசியா? கைராசி மட்டும் இல்லையா, அவருடைய முகராசியா முகராசி. இனிமே அந்த கட்சி விட்டு போச்சிருக்கா பேசாம காவி துணிக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியதாயோ ஏங்க சாமியார் ஆகிறதுக்கு. பயனாற்றா 1000 தடவை கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன். இந்த எஸ்ஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான்னு ஒத்தான போடாம வந்திருக்கேன். சைத்தான் ஓடியா போட்டாங்க. என்ன குழுதா? ஒத்தான போடியா போட்டாங்க. ஏன் என்ன 777 501. நான் எஸ்ஐங்கிறதுக்காக நீங்க இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஸ்நேகனை போல என்கிட்ட பழகலாம். ஆனா டியூட்டியில ரொம்ப கரெக்டா இருக்கணும். கடமை தவறு நீங்க சிவியரா பனிஷ் பண்ணுவேன். 777 இந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கோ. 501 ஃபாலோ மீ. 501 சார். உங்க சர்வீஸ் என்ன? மாமாங்கம். 12 வருஷமா? இல்ல சார், போன மாமாங்கத்துல தான் சேர்ந்தேன். அவர் ரெக்ரூட் சார், துடிதுடிப்பான ஆளு. ஹெட் கான்ஸ்டபிள் ஆகணும்னு ஒரே ஆசை. இது உங்க சர்வீஸ் என்ன? 15 வருஷம். 15 years. ஆள் துறையிட்டே வேலை செஞ்சிருக்கணுங்களே. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடணும்னு மூக்கு நிறைய ஆசை. அதுல ஒண்ணும் தவறு இல்லையே. உங்க சர்வீஸ பார்த்தா இன்னும் சர்க்கிளே இருக்கலாமே. சர்வீஸ மாத்திரம் கையில வச்சுட்டு என்ன சார் பிரயோஜனம்? ஆமா, பொறுப்பும் கடமை உணர்ச்சி இருந்தா எந்த நேரத்தையும் யாரும் முயற்சிக்கலாம். ஏன் இப்ப கூட ஒண்ணும் காலம் தாழ்ந்தல.
நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். இருந்தாலும் உங்க பீரியட்லயே எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கும்படியா சார், இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு கட்டடம் தெரியுது, என்னது? காளியம்மன் கோவில் சார். காளியம்மன் கோவில். அந்த பக்கத்துல இருக்கிற சவுக்கு தோப்பு யாருக்கு சொந்தம்? அது ஒரு பெரிய பணக்காரருக்கு சொந்தம் சார். அவருக்கு எக்கச்சக்கமான சொத்து. அப்படியா? யார் அவரு? வணக்கம் சார். அந்த சவுக்கு தோப்புக்கு சொந்தக்கார் யாருன்னு கேட்டீங்களே, இவர் தான் சார். தேங்க்யூ. துரைசாமி யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருந்தவர் இப்ப துரைசாமியா அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்திருக்காரு சார். அப்படியா? வந்த விஷயம் என்னுடைய ரினியூவல் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். அதோட உங்களையும் பார்த்த மாதிரி இருக்குமே. என்னையா? எதுக்கு? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு என்ன பேரு என்ன புகழ் எல்லா பேப்பர்ல படிச்சிருக்கிறேன். அதனால இந்த ஊருக்கு எந்த ஆபீசர் வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன விருந்து கொடுக்கிற பழக்கம். அதுதான். சாரி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தன். அதனால உங்க அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கேன். ரொம்ப வருத்தம் இருக்கா? அப்போ சரி, உங்களை நானும் ஜாஸ்தி வற்புறுத்த கூடாது. என்னுடைய ரிவால்வர் லைசன்ஸ் எப்ப வரும்? நடக்க வேண்டியது முறைப்படி நடக்கும். சரி சரி, அப்போ நான் வர்றேன். வணக்கம். போறாரே இவர்தான் என் மச்சான் பெருச்சாளி. சாரி சார். 777. எஸ் சார். கொள்ள நடந்தது. அந்த நகைக்கடை முதலாளி நான் சந்திக்கணும்னு சொல்லுங்க. 901. சார். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு குவார்டர்ஸுக்கு போறேன். ஏதாவது அவசர தகவல் வந்தா உடனே சொல்லி அனுப்பணும்.
கேக்குதம்மா மயிலுக்கு போர்வை வேண்டும் என்று மனதும் உடலும் கேக்குதம்மா 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 கண்ணீர் என்னும் கண்ணாடி தழுவது முன்னாடி பெண்ணின் உடலும் பேதை மனமும் துள்ளது சுகத்தில் தள்ளாடி 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 கண்ணீர் என்னும் கண்ணாடி தழுவது முன்னாடி. மிஸ்டர், என்ன எதுக்காக போட்டோ எடுத்தீங்க? உங்களை ஒண்ணு எடுக்கலையே, அழகான இயற்கை பேசுங்க. ஒரு பொண்ணு தனியா இருக்கும் போது கலாட்டா பண்றதா இல்லாம மரியாதை வேற வேணுமா? ஆமா, கொடுத்தா வாங்கிக்குவோம். கொடுத்தா வாங்கிக்குவீங்கல்ல, தர்றேன். கொடுங்க. போட்டோ எடுக்கிறீங்களா? மரியாதையா வேணும். இருக்க ஐயோ, நான் இல்ல, என்ன அவங்க அடிங்க. கேமரா ஓஹோ, நீ வேற நிக்கிறியா? சிரிக்கிறியா? இது ஒரு பண்ண உங்க வீரத்தை பொம்பளை கிட்ட தான் காட்டுறதா? உங்க வீரத்தை ஆம்பளை தான் காமிக்கிறதா? நீங்க அவங்களோட ஆளு தானே? யார் சொன்னா? நான் உன்னோட ஆளு. என்ன கேலியா? இல்லம்மா, உன்னை போர் உள்ளவங்கள காப்பாற்றவன்னு சொன்னேன். அப்படியா? சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. போனா போது. ஆமா, உன் பேர் என்ன? ஜெயா. ஜெயா, அதுதான் அவங்களை அவ்வளவு எளிதா வெற்றி கொண்ட போட்டிருக்கு. பேருக்கு பொருத்தமா தான் இருக்கு. சரிதான், பொம்பளைய கண்ட உடனே வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சேச்சா, நான் உன் உருவத்தை வர்ணிச்சேன். உன் செயலுக்கும் பேருக்கும் பொருத்தம் இருக்குன்னு சொன்ன, நீ என்னமோ. கொஞ்சம் இருங்க. என்னங்க, நான் தாறு மாற அடிச்சேன், நீங்க எல்லாத்தையும் இந்த சின்ன கைக்குட்டை வச்சு தடுத்துட்டீங்களே, எப்படி? அது ஒரு கலைமா. கலையா? ஆமா. அது நான் எப்படி கத்துக்கிறது? ஒரு வாத்தியார வச்சு கத்துக்கமா. வாத்தியாரா? சார் சார், நீங்களே வாத்தியாரா இருந்து எனக்கு சொல்லி தரீங்களா? நானா? ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமான வேலைமா. பரவாயில்ல, கால்கையெல்லாம் வலிக்கும். எந்த வலி வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். அது சரிதான். இந்த காலத்துல உன்னை போருள்ள பெண்கள் எல்லாம் இதை கத்துக்கிறது பாதுகாப்புக்கு உதவும். என்ன சார்? சரி, சொல்லித்தர்றேன். வர்ற வெள்ளிக்கிழமையில சொல்லித்தரேன். வர்ற வெள்ளிக்கிழமையா? ஏன் நாளைக்கே ஆரம்பிச்சேன்? என்ன ரொம்ப அவசரமா? என்னங்க, சரி. எனக்கு நிறைய வேலை இருக்குமா, வெள்ளிக்கிழமையில சொல்லித்தரேன். கண்டிப்பா. நிச்சயமா. நீங்க மறந்துடக்கூடாது. வைப்பேனா? நான் இதே இடத்துல காத்துக்கிட்டே இருப்பேன். இதே இடத்துல காத்துக்கிட்டோம். வர்றேன். கோபம் வளர்த்துறீங்க. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியும். நான் சொன்ன கட்டமே இல்ல. இந்த வீட்டுக்கு வந்து போறதெல்லாம் உன்னுடைய முகத்துக்காக. உங்க அப்பா காசு கொண்டு நீங்கி வரல. சரி சரி சரி, உங்க அப்பா எங்க, எப்ப வருவான்? அவருக்கே இந்த புத்தி. இந்த குறுக்கு கேள்வி கேட்கறதெல்லாம் உங்க ஸ்டேஷனோட வச்சுருங்க. ஸ்டேஷன்ல தான் வச்சுக்கிட்டதுக்கு பதிலே வரலையே. அட நான் தான் வச்சுனா பரவாயில்ல, மதிக்க வேண்டாம். என் உடுப்பு, அதோட கெட்டப்பு, அதுக்கு மதிப்பு இல்ல. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இந்த 501 பத்தி நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? வெறும் கான்ஸ்டபிள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே அதை மாத்து. கூடி சீக்கிரம் ஐயா ஹெட் கான்ஸ்டபிள் ஆக போறார். ஆமா, நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த 777 இருக்காரு, அவர் ஆயிடுவாரு ஹெட் கான்ஸ்டபிள். யாரே? சிங்காரமா? ஆமா, அவரே தான். அந்த 777? ஆமா. ஓடி போடி பைத்தியக்காரி. 2 நாளைக்கு முன்னால நான் மனசு வச்சிருந்தேன்னா அப்பவே ஆயிருப்பேன் ஹெட் கான்ஸ்டபிளா. பின்ன ஏன் ஆகல? விட்டுட்டேன். என்னது ப்ரமோஷனியா? ஆளையே. ஆளையா? ஆமா, இந்த சாமியார் வேஷம் போட்டுட்டு திருட்டுத்தனமா அவிரி வச்சுக்கிட்டு இருந்தானே, யாரவன்? அவன் தான் திருத்தர பூண்டிக்காரன். அவனை சைக்கிள்லயே துரத்துறேன். பாதி வழியில நிக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா நான் போனது ஒன்வே டிராபிக். இப்படி கேஸ் பிடிச்சா உங்களுக்கு எப்படிதான் ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு நானும் பார்க்க போறேன். எல்லா கேஸையும் நான் ஒன்வே டிராபிக்லயா பிடிப்பேன், ஒரேடியா பிடிப்பேன். எனக்கும் ப்ரமோஷன் கிடைக்கத்தான் போகுது. நீயும் கோட்டேஸுக்கு வந்துகிட்டா இருக்கிற. அப்புறம் பேசிக்கிற உங்க அப்பனை. என்ன என்னக்கா மாமா நம்ம படி இல்லாம அளந்து கொட்டிக்கிட்டே இருக்காரு, நீயும் வாய படுத்து கேட்டுக்கிட்டே இருக்கியே? ஜெயா, இவருக்கு ப்ரமோஷன் கிடைச்ச உடனே நம்ம அப்பாவே ஒரு கை பாக்குறேங்கிறாரு. யார், நீங்களா? ஆமா, இவரே தான். ஏன் உங்க அப்பா விட்டுருவா? இவர் சொல்றது ஒண்ணு நம்பாத, அத்தனையும் டூப். நீ பேசுற பேச்சுக்கு ஒரு செக்ஷனே இருக்குது. அதுலயே ஒண்ணு நான் புக் பண்ணுவேன். பண்றது தானே? முடியலையே, மஃப்தியில வந்திருக்கிறேன். வரேன். அவசரம் ஒண்ணும் இல்ல, மெதுவா வாங்க. ஐயோ, அவசரம் இல்லைங்கிறாரு. அதை பத்தி நீ கேட்க வேண்டியது அவசியம் இல்ல. I am 501. ஏமா ஜெயா, என்னம்மா இது? காலகாலத்துல வீட்டுக்கு வர்றது இல்லையா?
குளிக்க போன பொண்ணு வர நாழியாச்சுன்னு என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? ஆமா, உனக்கு 24 மணி நேரமும் உன் பொண்ணுக்கு உன் பக்கத்திலேயே இருக்கணும். போமா. வாயாடி பொண்ணு. சரியா அவங்க அப்பன மாதிரியே தான் இல்லக்கா? வாய முடுறா, அவரு காதல விழுந்துட போகுது. ஏன் எனக்கு என்ன பயமா? உழட்டுமே. இவர் பௌஷெல்லாம் வீட்டோட சரி, ஸ்டேஷன்ல ஒன்னும் பாச்சா பறிக்கல. இன்ஸ்பெக்டர் கிட்ட இவர் கொலை கொலைன்னு குழஞ்சதும் இவர் காக்கா பிடிச்சதும் ஒன்னும் எடுபடலக்கா. என்னடா எடுபடல? எனக்கு என்ன பயமா? நீ ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்ததெல்லாம் தான் நான் பார்த்தனே. நீ பார்த்தது பதிலுக்கு இன்ஸ்பெக்டர் உன்னை எப்படி பார்த்தாரு? ஏயா துரசாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சரியான அயோக்கியா நீ. அப்படியே பார்த்த மாதிரி அந்த பாவம் பார்வையில. நீ பேசலடா, பேச சொல்லு. எந்த பேசுற உத்தியோகம் இல்ல, பிடிக்கிற உத்தியோகம். உனக்கு ஏண்டா அந்த தலைவிதி? இவ்வளவு சொத்து சுகம் இருந்து எதுக்கு இந்த போலீஸ் உத்தியோகம்? அம்மா, அது என்ன கேவலமா? கோடி கோடிய கொட்டி கிடந்தாலும் சும்மா உட்காந்துட்டு சோறு திங்கிறது அம்மா கேவலம். ஆம்பளைக்கு அழகு உத்தியோகம் தாம்மா. நான் இப்பவே சொல்றேன், இந்த வேலை இப்பவே ராஜினாமா பண்ணிட்டு. ராஜினாமாவா? சரியா போச்சு போ. 15 வருஷமா பிடிக்க முடியாத கொலை கொள்ளை இதெல்லாத்தையும் என்ன பிடிக்க சொல்லி ஒப்படைச்சிருக்காங்க. நீ சாகடிச்சிருக்க. நீ எதனாச்சும் பண்ணிருக்கிறியா? எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்ல மச்சான், என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கும் ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், நானும் கேஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் உனக்குத்தானே கௌரவம். நீ சும்மா போக மாட்டேன். உலக வாங்கிட்ட பேச்சு அத்தம் மச்சானும் போற ஜோர பாத்தியா? அது மாதிரி நம்ம 2 பேரும் என்னைக்கு போக போறோம்? ஏன் அது மாதிரி பாக்குற? என்னடா ஒரு சாதாரண போலீஸ்காரன், இவனை போய் நம்ம காதலிக்கிறதா யோசனை பண்றியா? இன்னைக்கு நீங்க சாதாரண போலீஸ்காரனா இருக்கலாம், நாளைக்கு ஐஜியாவும் வரலாமே. நாளைக்கேவா? ஐயோ, காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கு. நானு 501, அந்த 7 2 பேரும் ஹெட் கான்ஸ்டபிள் உத்தியோகத்துக்கு என்ன போட்டி போடுறோம்? மல்லிகைப்பூ தரம் வாங்குறீங்களா? நல்ல ஜாதிப்பூ. உங்ககிட்ட சரத்தை வாங்கி வாங்கி எனக்கு எல்லாம் போச்சு. இது என்ன அங்கலாய்ப்பு? ஆமா, நீதான் அடிக்கடி சொல்றீங்க சால் ஜாப்பு. சால் ஜாப்பா? ஆமா, பெரிய கேஸ் ஒண்ணு புடிச்சு தர்றேன் அப்படின்னு கூட கூட அளந்த கூட்டத்தையே கூண்டோட காட்டி தரேன்னு சரஞ்சரமா சொன்ன, கிடைக்கலையே அந்த வாய்ப்பு. அம்மா பேசாதீங்க, 4 பேர் காதல விழுந்தா கொல்லாப்பு. ஆமா, தப்பு கேஸ். தப்பா இல்ல? ஆமா இருக்கு. அங்க ஒரு தோப்பு. என்ன தோப்பு? மாந்தோப்பு. அடடே, ஆமா மாந்தோப்பு இருக்கு. அந்த தோப்புக்குள்ள ராத்திரி 10 மணிக்கு 4 பேர் வந்து பூமியை தோன்றான். பூமியை தோன்றானா? புதையலா? புதையல் இல்ல, சாராயம். சாராயமா? பானைய பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, அத தோன்னா பானை உடைஞ்சிருமே. பாரிஜாதா, இப்பதான் தெரியுது அந்த வட்டாரத்தில் இருக்கிற பசங்க எல்லாம் ஏன் குழாய் தண்ணியை குடிச்சாலேயே ஆடுறானுங்கன்னு. இது பெரிய கேஸ். 501 பூக்காரி கூட என்ன? இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு அவசியம் வந்துடுறேன். இதை விட்டா வேற என்ன வேலை எனக்கு? ஞாயிற்றுக்கிழமை நல்ல சமயம். இந்த பாரிஜாதம், உன்னத்தான் முழுக்க முழுக்க நம்பி வர்றேன். இதுல ஏமாத்து வேலை ஒண்ணு இருக்காது. என்னங்க, உங்களை நான் ஏமாத்த முடியுங்களா? ஆள் நடமாட்டா இருக்கும், ஜாக்கிரதையா வரணும். நீ கவலைப்படாத, கச்சிதமா வந்து காரியத்தை நான் முடிக்கிறேன். என்னங்க, யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். சத்தியமா? ஆணையா. ஏங்க, இந்த காரியத்தை முடிச்சுருந்தா எனக்கு என்னங்க தரீங்க? இந்த பாரு, இந்த கூட பூவை நீ கத்தி கத்தி விற்க வேண்டியதில்லை. நானே உங்களை தேடி தேடி வந்து வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா? ஐயோ, இது பெரிய கேஸ். வாடாடிப்பேட்டை, ராத்திரி 10 மணிக்கு மேல 4 பேர் சூத்துப்பானை, சாராயப்பானை புட்டி. பார்த்தது போதும்.
மன்னிச்சிருமா. பரவாயில்லைங்க, தொழில் தானே. அடுத்தது என்ன ஆரம்பிப்போமா? அடுத்தது அப்படி இல்லை. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? எப்படி இன்னைக்கு இவ்வளவு போதும். வர்ற வெள்ளிக்கிழமை வா, சொல்லித்தரேன். வர்ற வெள்ளிக்கிழமையா? நாளைக்கும் வர, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எனக்கு வேற வேலை இருக்குமா. அதோட இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்களேன். என்னது? நான் வந்த வேலையை முடியல, இந்த வேலையை எங்க கவனிக்கிறது? சரி சரி, போயிட்டு வெள்ளிக்கிழமை வாமா. என்ன ஒண்ணும் இல்லையே. பின்னையாம நிக்கிற? போயிட்டு வா. அட போயேன். போறேன். பார்த்தாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது. ஓஹோ, அது சரி. ஒருத்தன் தான் சார் வந்தான். வந்தவன் ஈவினிங் ஷர்ட், கூலிங் கிளாஸ், தாடி, செர்வானி, பேண்ட், செருப்பு, அங்கவசரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான் சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன செய்யறது? திறமை எங்கிருந்தாலும் ரசிக்க வேண்டியதானே. என்ன சார் அவன் அப்படி என்ன புத்திசாலித்தனமா செய்துட்டான்? என்ன செய்யல? ஷெர்வானி போட்டவன் பேண்ட் போடுறது இல்ல, பேண்ட் போட்டவன் ஜரி அங்கவஸ்திரம் போடுறது இல்ல, அப்படி அங்கவஸ்திரம் போட்டானா ஈவினிங் ஷர்ட் போடுறது இல்ல. இதை விட என்ன சொல்லணும்? ஏன் சார் வந்தது ஆளா இல்ல பெருமாள் மாடா? என்ன பல இனத்துக்கு சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் ஒரே வேளையில மேல தூக்கி போட்டு வந்திருக்கிறான். அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் ஊராருக்கு தெரியாம செய்து போலீசார குழப்பறதுக்கு தான் இந்த வேலை. நம்ம குழப்பறானோ குழப்பலையோ, ஐயாவை அதிகமா குழப்பிட்டா அதான் தாறுமாறா உளர்ற. இதுல இருந்து அவன் மாறு வேஷம் போட்டு வந்தான்னு தெரியும். அப்படியானா அவன் நிஜ உருவத்துல போலீசாருக்கு தெரிஞ்ச குற்றவாளியாத்தான் இருக்கணும். 501 அந்த ஆல்பத்தை கொண்டா. அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 35 இருக்கலாங்க. அப்படியா? உயரம் 5 அடி. 5 அடி? ஆமாங்க. உயரம் என்ன சொன்னீங்க? 5 அடி. வேற ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? மூக்கு குடமிளகா மாதிரி இருந்தது. என்ன சொன்னீங்க? மூக்கு குடமிளகா மாதிரி இருந்ததுங்கிற. உயரம் 5 அடி. வயசு 35. இதுதான் சார் என் கடைக்கு வந்தது. இவனே தான் சார். அவன் சொன்ன அடையாளம் அத்தனையும் அப்படியே போட்டீங்களே. ஏன் சார் நேர்ல பார்த்த மாதிரி அவ்வளவு கரெக்டா போட்டுருக்கீங்களே. இனிமே பயப்படாம கடைக்கு போங்க, உங்க நகைகள் அத்தனையும் சேரும். ரொம்ப நன்றி சார். வணக்கம். நான் வர்றேன். இந்த படத்துல உள்ள ஆளை நீங்க பாத்துறீங்களா? தெரியாதுங்க. எங்க 3 பேரை விடல இவங்கள போய் விடுதலை பண்றீங்களா சார்? வணக்கங்க, நாங்க போகலாங்களா? ஓஹோ, இவங்க விடக்கூடாது சார். இவங்களுக்கும் கொள்ளை கூட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. மூளை, மகா மூளை.
அவ்வளவு பெரிய மேதாவியாவ? ஆமாங்க. அடச்ச சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் போய் சிங்கம் புரியும் புகழ்றீங்க. வழியிலேயே மடக்கி அவமானப்படுத்தினா அதிலேயே மிரண்டு டிரான்ஸ்பர் வாங்கி ஓடிடுவாங்க. உங்களை அனுப்புனேன், இங்க வந்து மரம் மாதிரி நிக்கிறீங்க. அனுப்புனீங்க, அப்படியே செஞ்ச முடியலையே. அடுத்ததெல்லாம் பாருங்க. வாயு நான் கையை கட்டி திருவடியா நாய் மாதிரி எடுத்துக்கிட்டு போறான். அப்ப ஒண்ணும் செய்யல, இப்ப வந்து வீரமா பேசுற வீரம். அது இருக்கட்டும், அவனுக்கு பயங்கரமா ரகசியத்தை நாங்க வாயை திறக்கலைங்க. சொன்னாலும் சொல்லாட்டியே எப்படி நம்ம கொடுத்து அவன் கண்டுபிடிக்கத்தான் போறான். அவ்வளவு பெரிய புத்திசாலியாக அவ்வளவு பெரிய புத்திசாலியா இல்லையா? மார்வேஷம் போட்டு நகைக்கரையில கொள்ளையடிக்க போன நம்ம மூக்கனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? மூக்கனை இன்ஸ்பெக்டர் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டா? ஆமாங்க. மூக்கனை இன்ஸ்பெக்டர் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டானா? நடுங்கிற இன்ஸ்பெக்டர் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சுக்குவானா? பயப்படாது, கடைசி வரைக்கும் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. படம் போட்டு காமிச்சீங்களே நகைக்கடை கொள்ளக்காரன், அதே வேஷத்துல வெளியில வந்து நிக்கிறான். என்ன கேட்டாலும் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா சார். அட்டகாசமா நிக்கிறான். அதே ஆள் தான் சார், அவனே தான் சார். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அப்ப உயிரோட இருந்தான், இப்ப பிணமா நிக்கிறான். ரொம்ப வேகமான பசங்க. இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் தெரிஞ்சதும் ஆளையே தீர்த்துட்டாங்களே. இனிமே இவனை கொண்டு எப்படி எங்களை கண்டுபிடிக்க போறேன்னு எங்கிட்ட சவால் விடுறாங்கல்ல. 501 777 உன்னை பிரேத பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யும். 777 இவனை பிடிச்சா அவார்டு கிடைக்கும் நீர் நினைச்சீர். ரிவார்டு கிடைக்கும் நீர் நினைச்சு அவார்டும் இல்லாம ரிவார்டும் இல்லாம கருவாடா வந்து நிக்கிறானே பிளாகார்ட். பேசிக்கிட்டே நிக்கிற தூக்கு, நீதான் நல்லா தூக்கி தூக்கி அவர் அப்படியே அப்படியே அப்படியா. ஓ, நீங்களா? அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, நீ போன ஜென்மத்துல ஜவுளிக்கடை பொம்மையா இருந்தியோ. என்னது? என்ன சொல்றீங்க? அதாவது தினத்துக்கு ஒரு தினசா ட்ரெஸ் பண்றீங்கிற. நேத்து நீங்க பார்த்த பார்வையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு சேஞ்ச். எப்பா, என் மனசை புரிஞ்சுக்கிட்டே அவ்வளவு சீக்கிரத்துல? உங்களை நம்பித்தானே வாழ்க்கையே இருக்கு. அப்படியா? நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கும் தான் வெற்றி. எப்படி? உங்க அன்பு எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த எண்ணத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு. அப்படியா? எல்லாம் மனசு போலத்தான் நடக்கும். கொஞ்சம் இருங்க. ஏன் இப்படி செஞ்ச? இந்த பூங்கொடியெல்லாம் தெரியாம மறைச்சு பார்த்தீங்களா? என் பக்கத்து
எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நதியே சொந்தம், காற்றுக்கு யார் சொந்தம், நீருக்கு நிலமே சொந்தம், நிழலுக்கு யார் சொந்தம். கடலுக்கு நதியே சொந்தம், காற்றுக்கு யார் சொந்தம், நீருக்கு நிலமே சொந்தம், நிழலுக்கு யார் சொந்தம். மலருக்கு பூந்தல் சொந்தம், மனதுக்கு நீயே சொந்தம். மலருக்கு பூந்தல் சொந்தம், மனதுக்கு நீயே சொந்தம். வானுக்கு நிலவே சொந்தம், வஞ்சிக்கு நீயே சொந்தம். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். புல்லால வேலி கட்டி பூவால மேடையிட்டு வைத்து நேருக்கு நேரே நின்று. புல்லால வேலி கட்டி பூவால மேடையிட்டு வைத்து நேருக்கு நேரே நின்று. வெள்ளத்தில் வெள்ளம் வந்து விழுந்ததை போலே இன்று, வெள்ளத்தில் வெள்ளம் வந்து விழுந்ததை போலே இன்று. சொல்லாத வார்த்தை சொல்லி சொர்க்கத்தை காண்பதற்கு எனக்கு உனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். அம்மா யாருப்பா? அதோட பொண்ணா? யாருமா? அவர் இருக்காருங்களா? யாரு? பக்கத்து வீட்டுல இருக்காரு, மிஸ் 501. ஓஹோ, அவரா? இங்க அவருக்கு வேண்டியப்பட்ட பொண்ணு. தெரியும் தெரியும். தனியா வந்து விசாரிக்கும் போதே வேண்டியப்பட்டவங்கன்னு தான் தெரியுது. உள்ள வர்றீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டுங்க. ஏன் காப்பி இப்ப கொடுத்துருவேன் பயப்படுறீங்களா? அந்த கெட்ட வழக்கம் என்கிட்ட கிடையாது. சும்மா வாங்க. சும்மா ஏன் வர்றீங்க? சுமந்துக்கிட்டு வாங்க. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லலையே. எதுக்கு? என்ன பத்தி ஊரே தெரியும். தானாக்காரர் 3 சம்சாரம். என் பேர் தண்டையார் பேட்டை அலங்கா. ஓ, ஐ see. Glad to meet you. புடலங்காய கூடம்மா மிஸ் 501 அடிக்கடி சொல்லுவாரு. என்ன பத்தியா? இல்ல, உங்க வீட்டுக்காரரை பத்தி. அதுதானே பார்த்தேன். ரொம்ப அட்டகாசமாமே. அவர் அட்டகாசத்தை ஏன் கேட்கிறேன்? அதெல்லாம் வெளியே. வீட்டுக்குள்ள என் பேர்ல விசுவா. அப்படிதாங்க இருக்கணும். ரொம்ப அழுக்கா இருக்குமா? என் வீட்டுக்காரரை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா பொழுதே போகாது. ரொம்ப என்ன போதும், கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். இப்படித்தான் ஒரு தரம் தெருவுல புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை. புருஷன் கையில கட்டைய வச்சிருக்கான். பொண்டாட்டிய புடிச்சு வாங்கன்னு வாண்டிக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டுக்காரர் அந்த சமயம் பார்த்து அங்கிட்டு போயிட்டாரு. ஒரு பொண்ணை தொட்டு எப்படி காப்பாத்துறது? ஆமா, அப்புறம் என்ன செஞ்சாரு? அங்கதான் இருக்கு விஷயம். ஆனா அவ கையில ஒரு கட்டைய கொடுத்து நடத்துனாரு. விட்டாளா அவ? அவ போடுன்னு போட்ட போடுல புருஷனை காணும்.
பொண்டாட்டி இருக்காளா? என் புருஷன் சாமர்த்தியத்தை பாத்தியா? அந்த பொண்ணை தொடாமையே தூட்டி வச்சிருக்கான். ஆஹா, ஆம்பளைங்களை இப்படி பாக்குறது ரொம்ப அபூர்வங்க. வருவார் பார். பொண்ணை பார்த்தாதான் எனக்கு பாவமா இருக்கு. எங்க நமக்கு சொல்லப்படாது. என்னங்க 501க்கு உனக்கும் சொல்லிட்டு தெரியுமா? நீங்க கேக்குறதுல தப்பு இல்ல, சொல்லிக்கிறது எனக்கு வெக்கம் இல்ல. அதுதான் தெரியுது. ஐ லவ் ஹிம். லவ் லவ 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 லவான லவ் ஒண்ணு கிடந்துக்கிட்டு ஊருக்குள்ள பேயா ஆட்டுதப்பா. ஏமா தப்பா? தப்புதாமா. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தயவுசெய்து சொல்லுங்களேன். சொல்றேன். சும்மா இருந்த குரங்கு கையில சீப்ப குடுக்க போக அது சுப்புலட்சுமி தலையில பேன் பார்த்துச்சாங்கிற கணக்குல உங்ககிட்ட நான் ஒன்ன சொல்ல, நீ 501 கேட்க, நமக்கு அதுக்கு சொல்லப்படாது. இத பாருங்க, இது ஆரம்ப சந்திப்புனாலும் நீங்க என் அக்கா மாதிரி. பிளீஸ் தயவு செய்து சொல்லுங்களேன். சொல்லிடுறமா? அதுக்காக அக்கா அக்காங்க அப்படி ஒண்ணு வயசாயிடல எனக்கு. 501 சரியில்லை. ஏன் சோப்பு நம்பரா இருக்கேன்னு பாக்குறீங்களா? சோப்புக்கு தங்கம். நான் நம்பரையா சொன்னேன், நபர சொன்னேன். 501 நடத்தே சரியில்லை. என்ன சொல்றீங்க? வந்தது வந்த, இன்னும் கொஞ்சம் வா. மூக்கை எடு, காவ குடு. பூக்காரி, பாரிஜாதம், மாந்தோப்பு, ராத்திரி 10 மணி. நான் வரேன்க்கா. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட போறதில்லை. என் பேரு வழியில தெரிய வேண்டாம். நமக்கு எதுக்கு சொல்லப்படாது. திருப்தி. இப்படி ஒரு வார்த்தை வெளியில வந்தாத்தான் சோரே உள்ள இறங்குறேங்க. முக்காடு எடு. ஒரே நெடி. சரி சரி. உங்க ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரன் வந்திருக்கானா? இவனா? காலையே கோலம் போடுறான். வழி நடுக்க இதே மணிப்பூரி குச்சிப்புடி டான்ஸ். என்னயா வாயில குருவி எரி வச்சிருக்கானா? வெள்ள குதிரை பீப்பா பீப்பாவா குடிச்சிருக்காரு. பாத்தீங்களா சார், இந்த புள்ள என் மகன் மாதிரி. அனாத அனாத நீ அப்பன் இவரையா வச்சுக்கயா? வசதி எப்படி? மரியாதை இல்லாம பேசாதீங்க தம்பி. நான் ஓகோன்னு வாழ்ந்த தெருவு பக்கமா என்னை நாயை எடுத்துட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு வந்தார் சார் அவரு. நான் விசாரிச்சுக்கிறேன் அவரை. மேல சொல். என் மரும ஒரே ஒரு பொண்ணு. சரி, தெருவுல நின்று பாக்குறா சார். இந்த மனுஷன் என்ன எடுத்துட்டு வர்றாரு சார். தண்ணி குடியா? போட்டுக்கிற தண்ணி பத்தாதாயா? என்ன தண்ணி? உட்காரு உட்காருங்க. நான் ஓடக்கிற மாட்டேன். நடக்கவே முடியும். நீ ஓடுறியா? இன்ஸ்பெக்டர் வருவாரா? ஏன் நாங்க பத்தாதா? சார் இன்ஸ்பெக்டர் சார், நமஸ்காரம் சார். சார் இந்த நியாயத்தை கேட்டீங்களா சார்? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாத்தீங்களா சார், தெரு வழியா என்ன இழுத்துட்டு வந்தாங்களே சார். என் மனசு என்ன பாடுபட்டிருக்கு சார். மறுபடியும் உங்களை ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு வராத நிலைமை ஏற்படும்ங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? சார் வேண்டாம் சார். இனிமேல் என்னை ஊர்வலமா அழைச்சிட்டு போனாங்க நான் தூக்கு போட்டுக்கிட்டு செட்டே போடுவேன் சார். பாத்தீங்களா, உங்களை ரகசியமா அழைச்சிட்டு வந்திருந்தா இந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்காது இல்ல? ஏற்படாது சார். ஏற்படும். உங்களை மாதிரி கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் தப்பு பண்ணும் போது தெரு வழியா ஊர்வலமா கூட்டிட்டு வந்தா தான் திருந்துவீங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரியா? இனிமே எப்போதாவது மதுபானத்தை பத்தி நினைச்சா உங்க மருமகளும் கௌரவம் கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கும் இல்ல? கண்டிப்பா நிக்கும் சார். கண்டிப்பா நிக்கும் சார். சார் தெரியாதனமா நான் குடிச்சுட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார். போயிடுறேன் சார். மன்னிக்க வேண்டியது கோர்ட், நாங்க இல்ல. ஐயோ என்ன சார், குடம் குடமா காய்ச்சான், பீப்பா பீப்பாயா விற்கிறான். நான் இன்னைக்கு ஒரு நாள் தெரியாதனமா அவங்க கிட்ட வாங்கி குடிச்சுட்டேன். இதுக்காண்டி கோர்ட்டு இருக்கல சார். எங்க காய்ச்சறாங்க? இதே ஊர்ல தான். ஊருக்கு கடைசியில சுடுகாட்டுக்கு பக்கத்துல. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு? உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு? உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு.
தேர்ந்து படித்தான் முடித்தான் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான். இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான். பிற நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா. உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். நல்ல செய்தி சொல்லும் ஜோசியர்க்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ. கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் முடித்தான். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். அதில் 8 அடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான். உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு. மரியாதையா பேசாம எங்களோட வரணும். நீங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க.